ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. களி செஞ்சு சந்தவம் செய்ய போகிறோம். அப்புறம் தேங்காய் பால் எங்கே இருக்குது? இல்லை அது இந்த பூ இருக்கிறதுக்கு தேனி வரும். அது வேற எங்கேயாவது கூடு வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சந்தவம். இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே உள்ற வைய. நான் வரேன். இதை இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். பச்சரிசி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். நான் அதில் இப்போ 2 கப்பு எடுத்து நல்லா வறுத்து ஆற விட்டுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிஷினில் கொடுத்து நல்லா மாவு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த அரிசி ஆறுறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பாலும் பாகும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வெள்ளை நுணுக்கி வச்சாச்சு. இதில் நம்ம பாகு கொதிக்க விட்டுடலாம். இது உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். நான் தேங்காயை திருவிட்டேன். இதை மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கையாலே பிழிஞ்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கையால் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி விட்டு அரைக்கணும். இந்த மாதிரி நம்ம 2-3 டைம் அரைச்சி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டு 3 டைம் திரும்ப அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துட்டு அதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு டைம் இதுக்கு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சுகர் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். வெள்ளைப்பாகுக்கும் தேங்காய் பாலுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் நம்ம களி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நம்ம இப்போ குக்கரில் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் குறைச்சி தண்ணி எடுத்துக்கிறோம். 1க்கு 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வெள்ளைப்பாகுலையும் தேங்காய் பால்லையும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. இதோட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கணும் மாவு. இந்த மாவு அப்படியே கொட்டி கிண்ட வேண்டியதாங்க. நல்லா கிண்டணும். இது ரொம்ப திக்காக நம்ம களி கிண்டணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா நமக்கு அந்த நீளமாக வராது சந்தவம். அதனால் நம்ம நல்லா கெட்டியான பதத்தில் இதை மாவை கிண்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு கொட்டினோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கிண்டிட்டு மாவை அமுக்கி வச்சு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தால் தண்ணி இருக்காது, தீஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த ஹீட்லேயே இருக்கணும். மாவு ஹீட்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி சந்தவ மணையில் போட்டு நெரிச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருது. இந்த மாதிரி மாவு கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த சந்தகம் வந்து பிஞ்சு போகாமல் நேராக வரும். இதை நம்ம ஒரு துணியில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கும்போது நல்லா ஆறி இருக்கும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து நாங்கள் அந்த மாதிரி சந்தகம் வச்சு மாட்டுக்கெல்லாம் படைச்சிட்டு மாட்டுக்கு சாப்பிட கொடுத்துட்டு ஆடு மாடெல்லாம் மாட்டுக்கெல்லாம் படைச்சிட்டு மாட்டுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆரத்தி கரைப்போம் இல்லைங்களா, அந்த ஆரத்தியோடு இதையும் கொஞ்சம் சேர்த்து ஆரத்தி சுற்றிட்டு கொண்டு போய் ஊற்றிட்டு வருவோம். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து மெனக்கட்டு செஞ்சால் தான் நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு பேர் எங்கள் ஊரில் வந்து சந்தகம்னு சொல்லுவோம். ஆனால் இடியாப்பமும் இது போல் தான் இருக்குது. ஆனால் இடியாப்பத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசங்கிறது எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சால். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா வந்து வெள்ளைப்பாகோடு நம்ம எள்ளு கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி எள்ளு பொடி போட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.